கரூர் அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் வெள்ளை அடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கட்டிட தொழிலாளி 2வது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் உள்ள தனியார் பள்ளி கட்டிடத்தில் நாமக்கல்லை சேர்ந்த கார்த்தி என்ற இளைஞர் பெயிண்டிங் வேலையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மாடியிலிருந்து கீழே விழுந்த அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சுற்றுவட்டார பகுதி காற்றாலை நிறுவனத்தில் பணிபுரியும் சுஸ்லா நிறுவன சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரான மணிவண்ணன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் தனது கணவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி மணிவண்ணன் மனைவி புகார் அளித்தார். மேலும் உயிரிழப்புக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு சம்பவத்தின் உண்மை காரணத்தை காவல்துறை விசாரிக்க வலியுறுத்தி சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் அலுவலகத்தை மணிவண்ணனின் உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் ஒரே இரவில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த 2 பிடிபட்டனர். செம்பியம், புழல், கொரட்டூர் பகுதிகளில் பூட்டிய வீடுகள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் கோவில் உண்டியல்களை உடைத்து திருடி வந்த நிலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த கொரட்டூர் போலீசார் கொடுங்கையூரை சேர்ந்த பிரபல குற்றவாளி மகேஷ் மற்றும் மணலியை சேர்ந்த கரண் ஆகியோரை மடக்கி பிடித்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விவசாய இடுபொருட்களை திருடிய இளைஞன் பிடிபட்டான். முதல் பாலமேடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி கோகுல் என்பவரது தோட்டத்தில் கடந்த 9ஆம் தேதி நள்ளிரவு புகுந்த மர்ம நபர் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை அடித்து உடைத்துவிட்டு அறையில் இருந்த சுமார் 30,000 ரூபாய் மதிப்புள்ள விவசாய இடுபொருட்களை திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்த விசாரணையில் SV பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இறந்தவர் பெயரில் பட்டா மாற்றி தங்களது பூர்வீக நிலத்தை அபகரிக்க முயல்வதாக கூறி நிலத்தை அளக்க வந்த வருவாய்த்துறையினருடன் விவசாய தம்பதியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஜாப்ராப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேசனின் பூர்வீக நிலத்தில் 15 சென்ட் நிலத்தை பெற்ற திருவேங்கடம் என்பவர் கடந்த 2012 உயிரிழந்துள்ளார். ஆனால் அவரது மகன்கள் அதிகாரிகளின் துணையோடு மேலும் 4.5 சென்ட் நிலத்திற்கு தவறான பட்டா பெற்று நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டி இன்று நில அளவையை தடுத்து நிறுத்தி விவசாயியான வெங்கடேசன் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டிகளில் 7 தங்கம் மற்றும் 5 வெள்ளி பதக்கங்களை வென்ற தருமபுரியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இண்டூர் அருகே உள்ள பொம்மசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சீவன் என்ற இளைஞர் தனது சொந்த செலவில் பயிற்சி அளித்த 9 அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்களும் இந்த தேசிய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளனர். பதக்கங்களோடு கிராமத்திற்கு திரும்பிய மாணவர்களை பட்டாசு வெடித்தும் பள்ளி வளாகத்தில் கேக் வெட்டியும் ஆசிரியர்களும் கிராம மக்களும் நெகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் செவல்பட்டி ஸ்ரீ பெரிய படைத்தலைவி அம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் சிலை எடுப்பு விழாவும் ஐயனார் கோவிலுக்கு புறவி எடுப்பு விழாவும் நடைபெற்றது. ஸ்ரீ பெரிய படைத்தலைவி அம்மன் ஆலயத்துக்கு பல பெண்கள் நேர்த்திக்கடனாக மண் பொம்மைகள் எடுத்துச் சென்றதோடு 11 ஐயனாரின் வாகனங்கள் புறப்பட மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் புறவிகள் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.